அன்புடைய அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். நம்பின பேருக்கு ஏது பயம். அயோத்தி நகரை ஆண்ட தசரத மகாராஜாவிடம் வந்து கைகேயி சொல்கிறார்கள், எனக்கு 2 வரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு தசரத மகாராஜா கேட்குறாரு, என்ன வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போதைக்கு சொல்கிறாங்க, ராமன் காட்டுக்கு 14 வருடம் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, ஏன் இப்படியெல்லாம் கேட்குறா, வரம் கொடுக்குறதா முன்னாடி சொல்லியிருந்தார் ராஜா. ஒரு விஷயம் நடக்கும்போது சொல்லியிருந்தார். அதனால இவங்க கேட்குறாங்க, இவருக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர் தசரத மகாராஜா மயங்கி விழுந்துடுறாரு. உடனே கைகேயி அம்மா என்ன செய்கிறாங்க, ராமர்கிட்ட போய், ராமா உனக்கு அப்பா சொல்லியிருக்காரு, மகாராஜா சொல்லியிருக்காரு, ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ போய் 7 ஆண்டு கானகம் சென்று வரணும் அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காருன்னு கைகேயி அம்மா ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ராமர் சொல்கிறாரு, நீங்கள் கைகேயி அம்மா சொன்னாலும் எனக்கு ஒன்றுதான், அப்பா சொன்னாலும் ஒன்றுதான், மகாராஜாவே சொல்லியிருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். ராமர் ஏற்றுக்கிட்டு, நான் சரி கானகம் சென்று வருகிறேன், பரதனே ஆளட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது இலக்குவன் அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் போயிட்டா என்னால் இருக்க முடியாது, நானும் வருவேன் கானகத்துக்குன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு ராமர் சொல்கிறாரு. ஆனால் இலக்குவன் கேட்கல. நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீர் இல்லாத இடத்துல எப்படி மீன் வாழ முடியும், அது மாதிரி நான் உங்களோட தான் வருவேன்னு சொல்கிறாரு. சரி, கர்ம வினை எதுவோ அதுதான் நடக்கும், வா அப்படின்னு சொல்கிறார் ராமர். சரின்னு 2 பேரும் சீதா பிராட்டி என்ன பண்ணுறாங்க, நானும் உங்களோட வர்றேன், என்னால் வீட்டில் இருக்க முடியாது, நானும் வரேங்கிறாங்க. இல்லைப்பா அது பெரிய காடு, அந்த காட்டிலெல்லாம் ஒன்றால் இருக்க முடியாது, நானும் வரேன்னு சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வரத்தான் வேணும், நீங்கள் என்ன மாடு புலி சிங்கம் எது வந்தாலும் என்னை காப்பாற்ற மாட்டீங்களா, அதனால் நானும் வருவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ராமர் இருக்கும் இடம் தான் அயோத்தி, அதனால் நானும் வர்றேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லை, இவர் சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. சரி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியும் கூட்டிட்டு ராமரையும் கூட்டி லக்ஷ்மணரையும் கூட்டிட்டு ராமர் காட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ தான் இவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, நான் எனக்கு ராமர் இருக்கும் இடம் அயோத்தி, அதனால் நானும் கிளம்பி வரேன்னு சொல்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து காட்டுக்கு கிளம்புறாங்க. காட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ராமஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். நம்பின பேருக்கு ஏதுமை. சீதாராம லட்சுமண பரத சத்ருகுண ஆஞ்சநேயா போற்றி போற்றி. இந்த ராமகாவியத்தை படிக்கிறவங்க எல்லோருக்குமே யாராக இருந்தாலும் அது ஒரு பாடமாகத்தான் அமையுமே ஒழிய பாடமாகத்தான் அமையும். அதனால் அதைப்படி நம்ம நடந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை என்றும் பிரகாசிக்கும், எல்லோருக்கும் நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும். ராமரை வேண்டி நினைக்கிறவங்களுக்கு என்றைக்கும் எல்லாம் நல்ல வாழ்க்கையே அமையும். அதனால் ராமரம் அடிக்கப்படாது. ராமாயணம் படிக்கிறது ரொம்ப 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 இந்த புரட்டாசி மாதத்தில் டெய்லி படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எனக்கு நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஐயாவே ராமாயணம் படிக்கிறவர் தான். அதனால் எங்களுக்கு என்றைக்குமே ராமாயணம்னா ஒரு புதிய காவியம், நல்ல காவியம், எல்லோருக்கும் இணைந்த இடம். ராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். நம்பினவருக்கு ஏது பயம்.